ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் பி பாரடைஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே பயன்படுற மாதிரி சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப குவிக்காக செய்யக்கூடிய ரெசிபீஸு, குளிர்காலத்துக்கு ஏற்ற கிச்சன் டிப்ஸு, அந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வீடியோவுக்கு நிறைய லைக் கிடச்சா நான் இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா போஸ்ட் பண்ணுவேன். சில சமயம் வீட்டில் இட்லி மாவை அரைக்க முடியாதப்போ நம்ம கடையிலேருந்து மாவு பாக்கெட் வாங்குவோம். கடையில் வாங்குகிற மாவில் இட்லி சாஃப்டாகவே வராது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். கடையில் வாங்குகிற மாவில் எப்படி சாஃப்டாக இட்லி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மாவை கட் பண்ணி பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இட்லி சாஃப்டாக வரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1 கிலோ மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். வீட்டில் கூட சில சமயம் நம்ம அரைச்ச மாவு சரியாக வரல அப்படின்னாலும் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணலாம். எப்போவுமே இட்லி ஊற்றும் போது இந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இட்லி தட்டு வைங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மாவு ஊற்றணும் அப்படின்னா இட்லி நல்லா பந்தாக வரும். இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சிடலாம். வெந்துருச்சு. இப்போ இந்த தட்டை எடுத்து வெளியில் வச்சுட்டு 1 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லியை எடுக்கலாம். உடனே எடுத்தால் இட்லி தட்டில் ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா இட்லி எடுத்தால் நீட்டாக இட்லி வருது. பிகினர்ஸ்க்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணினதால் இட்லி ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் எப்பவும் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி தான் நம்ம சட்னி செய்வோம் இல்லைங்களா? ஒரு வித்தியாசமான சட்னி ட்ரை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்கா ஸ்டாண்டை டைரெக்டாக ஸ்டவ் மேலே வச்சு வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி இதையெல்லாம் டைரெக்டாக நெருப்பில் வாட்டி எடுத்துக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டு எல்லா பக்கமும் நெருப்பு படுற மாதிரி திருப்பி விட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா இந்த பூண்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் நான் உரித்து எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக புளி, கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்மோக்கி ஃப்ளேவரில் ஒரு வித்தியாசமான சட்னி ரெடி. சூடாக இட்லி கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கடுகு, கருவேப்பிலை நீங்கள் தாளிச்சிக்கலாம், இல்லை இப்படியேவும் சர்வ் பண்ணலாம். வேர்க்கடலையை பல்காக வாங்கி தோல் நீக்கிட்டு ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு குவிக்கான டிப் பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் வேர்க்கடலையை போட்டு ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த வேர்க்கடலை தோலை ஈஸியாக எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சுத்தமான துணி பை எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை போட்டுடலாம். இதை நல்லா டைட்டாக கட்டிக்கிறேன். இப்போ இது மேலே நம்ம இப்படி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த தோலெல்லாம் ஈஸியாக வந்துடும். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த தோல் எல்லாமே வந்துடும். இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். இப்போ தோலையும் வேர்க்கடலையும் தனியாக பிரிக்கிறதுக்கு இந்த டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சுருக்க ஜல்லடை இருக்கும் இல்லைங்களா, இதை பயன்படுத்தி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வேர்க்கடலையை தனியாக எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு, ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இவ்வளோ வேர்க்கடலையும் தோல் உரிச்சிட்டோம். போன வீடியோவில் ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய வீட்டு வேலைகளை எல்லாம் சலிப்பே தெரியாமல் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் குக்கு எஃப்எம்மில் ஆடியோ புக் கேட்டுக்கிட்டே வீட்டு வேலைகளெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் குக்கு எஃப்எம் பற்றின இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் கேட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த ஆடியோ புக்ஸ் எல்லாம் உங்களுக்கும் நான் சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வகையில் மேக் டைம் அப்படிங்கிற இந்த ஆடியோ புக்கில் நம்ம நேரத்தை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறது, டிஸ்ட்ராக்ஷன்ஸை எப்படி கம்மி பண்ணுறதுன்னு நிறைய டெக்னிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். நிறைய வேலை இருக்குது ஆனால் அதெல்லாம் முடிக்க டைமே இல்லைப்பா அப்படின்னு யோசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த புக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குக்கு எஃப்எம்மில் செல்ஃப் ஹெல்ப், மோட்டிவேஷன், நாவல் அப்படி நிறைய கேட்டகரியில் ரீஜனல் லாங்குவேஜஸில் நல்ல புக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. நம்ம வேலைகளை செய்தபடியே யூஸ்ஃபுல்லான புக்ஸ் எல்லாம் நம்ம ஆடியோ ஃபார்மேட்டில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், உண்மைதான்.
ஆனா நம்ம நிறைய பேர் நம்மளோட வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை எழுதுறது கிடையாது. எழுதுறதுன்றது ஒரு சக்தி வாய்ந்த விஷயம். வருட சந்தாவா வெறும் 399 ரூபாய் கட்டினா போதும். குவீன் 50ங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணுற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வருட சந்தா வெறும் 199 ரூபாய்க்கு கிடைக்குது. குக்கு எஃப்எம் ஆப்பை ஏற்கனவே 10 லட்சம் பேருக்கு மேலே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புக்ஸ் கேட்குறது பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சினிமா தேட்டர்லலாம் சாப்பிட்ற மாதிரி கேரமல் பாப்கார்னை 10 நிமிஷத்தில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். பட்டர் இருந்ததுன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இதில் 3/4 கப் அளவுக்கு சின்ன வெரைட்டி கார்ன் சேர்த்துறேன். பெரிய வெரைட்டி வாங்கினீங்கன்னா சரியாக வராது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறது வாங்கணும். ஆயில் எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். படபடப்படான்னு எல்லா கார்னுமே பொரிஞ்சிரும். எல்லாமே பொரிஞ்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான பாப்கார்ன் ரெடி ஆகிருக்குன்னு. இது கடையில் வாங்கக்கூடிய ரெடி மிக்ஸை விட விலை ரொம்ப ரொம்ப கம்மி, நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூட. இப்போ பாப்கார்ன் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ கேரமல் கோட்டிங் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பெரிய கடாயில் 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதுக்கு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும். நம்ம இப்படி விரலில் தொட்டு பார்த்தா ஒரு கம்பி பதம் வரணும். இதுதான் சரியான பதம். இப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாப்கார்னை உள்ளே கொட்டிடலாம். ஸ்டவ்வை ஆனில் வச்சு பண்ண வேண்டாம். உடனே நம்ம கலந்து விட்டுறணும். கொஞ்சம் கேப் விட்டாலும் அந்த பாகு கெட்டி ஆயிரும். உடனே போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மேலே ஒரு ஸ்வீட்டான கோட்டிங் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இல்லை வீட்டில் ஃபேமிலியோட மூவி பார்க்கும்போது இந்த மாதிரி 10 நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சீக்கிரம் வண்டு பிடிக்கக்கூடிய ஐட்டம் மாவு ஐட்டம் எல்லாமே சீக்கிரமாக வண்டு பிடிச்சிரும். அதனால் நான் அதை எல்லாத்தையும் இந்த மாதிரி தனித்தனியாக டப்பாவில் கொட்டி பேர் எழுதி ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ உங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் இடம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இடம் இல்லை அப்படின்னா பேக்கெட்லேயே நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இடம் கம்மியாக பிடிக்கும். நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோவை பார்த்துட்டு மாவு ஐட்டம் எல்லாம் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களே, அதெல்லாம் கட்டி ஆயிராதா அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இந்த மாவு ஐட்டத்துலலாம் ஈரத்தன்மையே இருக்காது. அதனால் கண்டிப்பாக கட்டி ஆகாது. நீங்கள் ஈர ஸ்பூன்லாம் பயன்படுத்தாமல் இருந்தீங்க அப்படின்னா மாவு நீங்கள் வாங்கினப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குளிர்காலத்தில் அப்பளம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கெட்ட வாடை அடிக்கும், சீக்கிரமாகவே நமத்து போயிடும். அப்படி ஆகாமல் அப்பளத்தை நிறைய நாள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு அப்பளம் ஸ்டோர் பண்ணுற டப்பாவில் கீழே கொஞ்சம் அரிசி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் அப்பளம் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நிறைய நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்பளத்தை அப்படியே முழுசாக ஸ்டோர் பண்ணாமல் இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம பொரிக்கிறப்போ நிறைய எண்ணெய் வைக்க தேவை இருக்காது. சின்னதாக தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். புளி பல்காக ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டீல் பாத்திரமும் பிளாஸ்டிக் டப்பாவும் அவாய்ட் பண்ணிடுங்க. அதில் புளி ஸ்டோர் பண்ணக்கூடாது. கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா பீங்கான் ஜாடியில் தான் புளி ஸ்டோர் பண்ணணும். புளி ஸ்டோர் பண்ணும்போது ஒரு லேயர் புளி, கொஞ்சமாக கல்லுப்பு, மறுபடியும் ஒரு லேயர் புளி, கல்லுப்பு, அந்த மாதிரி நம்ம லேயராக ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நிறைய நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வண்டு பிடிக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த கிச்சன் டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.